ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பைங்கிலின்ற மலையாள படம் தான். இந்த படத்தை இயக்குனது ஸ்ரீஜித் பாபு, ரைட்டிங் ஜித்து மாதவன். ஸோ இதில் நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா சச்சின் கோப்பி ஒரு ஆவேஷத்தில் நடித்தவர், அனஸ்வன ராஜன், ஜிஷ்மா விமல், ரியாஸ் கான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் காமெடி பேஸ்ட் படம் தான். இந்த படம் பிரம்மன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமெடி பேஸ்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இது படம் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிச்சா அப்படின்னா சில சீன்ஸ்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிச்சு, வழக்கமாக இருந்துச்சு. இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஒரு சரக்கு அது மாதிரி அடிச்சுக்கின்னு ரொம்ப ஹாப்பியாக சுற்றின்னு இருக்காரு. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கார். இவர் வந்து சுகு சேட்டன்னு இருக்கார். ஸோ இப்போ இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷீவான்ற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஓடி போய் வீட்டுக்கு தெரியாமல் தப்பிச்சு போனோம், கல்யாணத்துக்கு வற்புறுத்துறாங்கன்னு தப்பிச்சு போனன்றதில் அடிக்கடி தொலைஞ்சு போயினே இருக்கா. ஸோ இப்போ வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு ஒரு பிஸ்னஸ் இதுவாக வரேன்றாரு, ஒரு அந்த பிரிண்டரு சம்மந்தமாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே லாட்ஜில் தங்குற மாதிரி வரும். இவர் புல்லட் வச்சுருப்பாரு. இப்போ அந்த லாட்ஜில் தங்கும்போது நைட்டு இவங்க ஜாலியாக ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்டும் இவரும் சரக்கடிச்சு ஜாலியாக இருந்துன்னே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் அவரோட புல்லட்டை திருட வருவான். கீழே இவங்க மாடியில் இருப்பாங்க. அப்போ அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக ஒரு டவலை சுற்றி போட்டு கழுத்தில் போட்டு இழுப்பார். அவன் வந்து கீழே வந்துடுவான். கடை ஓடி போய் அந்த வண்டியை செக் பண்ணுற அந்த இதுலேயே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவன் இறந்து கிடக்கிற கண்டிஷனில் இது கொலைன்ற மாதிரி ஆகிடும். இவங்க வந்து தப்பிச்சு ஓடி வந்துடுவாங்க. இப்போ வந்து இவர் வந்து அந்த இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இவர் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஆள் மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுப்பார். இப்போ அடிக்கடி இந்த பொண்ணு ஓடி போடுறது ஷீபா வந்து அவரும் ஒரு இடத்துல கான்டாக்ட் பண்ணுவாங்க, மீட் பண்ணுவாங்க. அது தப்பிச்சு ஓடி வரும்போது இவர் புல்லட்டில் கூட்டு போயிடுவார் அவங்க வீட்டுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது, அவங்க அப்பா மறுபடியும் தேடி வராரா அப்படின்றது தான் படத்தோட கதை. இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கினாங்களா அப்படின்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. ஸோ இதுக்கு நடுவில் அந்த பொண்ணு ஷீபா ஓடி வருது ரியாஸ் கான் கிட்ட பீட்டர்ன்ற இதில் போய் அடைக்கலம் கொடுக்குற மாதிரி பண்ணோம். அங்கேருந்து பிடிச்சி எடுத்துன்னு வருவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன காமெடிங்கெலாம் அப்படி நல்லா இருந்துச்சு. அப்புறம் சச்சினோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன காமெடிலாம் பண்ணுறாங்க. சச்சினோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சுகுன்ற பேரில் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில காமெடிலாம் பண்ணுறாங்க. கடைசியில் வந்து இவர் என்னதான் அப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன காமெடி தான் பண்ணியிருந்தாரு. கடைசியில் வந்து அவங்க அப்பா வந்து இவங்க சச்சினோட வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறதுக்கு வரும்போது அங்கே ஒரு ஃபைட் மாதிரி ஒரு ஆவேசமாக கத்தி வாழை மரத்தெல்லாம் விட்டுவார். அந்த சீனில் வந்து அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மற்றபடிலாம் வந்து இது ஒரு வழக்கமான படமாக இருந்தால் ஒரு ட்ராமட்டிக் ஜேண்டரில் தான் இருந்தது. ரொமான்ஸ் அதே மாதிரி தான் ரொம்ப ஆகும்னு சொன்னாங்க. போய் பார்த்தா அதுவும் வந்து ஒரு சுமார் படமாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.